சத்தம் பெருவெள்ளம் இரைச்சல் போல மரங்களில் கிச்சிலி போல இந்த நேசர் அதோ நிற்கிறார். நாமும் ஊற்றுண்ட பரிமளமே இன்பம் ரசத்திலும் அது மதிரும். தேவன் நம்ம அருகில் வந்து நிற்கும் போது நம்ம அவரை எப்படி நாம் நேசிப்போம், அவர் நம்ம எப்படி நாம் ஆராதிப்போம், அவர் எப்படி விரும்புகிறார் என்ற உள்ளம் தோண்டுகிறது. காட்டு மரங்களில் கிச்சிலி போ, கண்களை மூடி எந்த நேசர் அதோ நிற்கிறார். ஊற்றுண்ட பரிமளமே இன்பம் ரசத்திலும் அதிமதுரம். காட்டு மரங்களில் கிச்சிலி போ, எந்த நேசர் அதோ நிற்கிறார். நாமும் ஊற்றுண்ட பரிமளமே இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவின் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். சபையே ஒரு மனதோடு பாடுவோம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவின் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். இருக்குது. அதாவது நம்ம மைண்ட் எப்படின்னா, ನಮ್ಮ ಮೈಂಡ್ ಹೆಂಗಂದ್ರೆ ஏன் சொல்றேன்னா மறுபடியும் வீணா போயிடக்கூடாது செய்திகள். ಯಾಕಂದ್ರೆ ತುಂಬಾ ಅದು ವೀಣಾಗಿ ಹೋಗ್ಬಾರ್ದು. இதை நல்ல பொக்கிஷமா வச்சுக்கணும். ಒಂದು ಪೊಕಿಷವಾಗಿ ಇದನ್ನ இந்த ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. வாரம் முழுவதும் தியானிங்க. ಈ ವಾರ ಪೂರ್ತಿ ನೀವು ಧ್ಯಾನಿಸಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க விட்டுட்டு அப்படியே மறந்து போயிடக்கூடாது. ಇಲ್ಲಿ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಹಂಗೆ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡಬಾರ್ದು. நீங்க வேலைக்கு போகும்போது இல்ல நீங்க என்ன செய்தாலும் சரி அந்த வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கு. ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಎಲ್ಲೇ ಹೋದ್ರೂ ಸರಿ ವಾಕ್ಯಗಳು ನಿಮಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೆ ಇರಬೇಕು. நீங்க சாப்பிடுறீங்களோ இல்லையோ, ನೀವು ಊಟ ಮಾಡ್ತಿರೋ ಇಲ್ವೋ, உங்க நிஜமான உணவு வந்து இந்த தேவனுடைய வசனம் தான். ஹல்லேலூயா. ಆಹಾರ ಬಂದು ದೇವರ ವಾಕ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பின்னாடி ஹல்லேலூயா. ಹಿಂದೆಯವರೆಲ್ಲ ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி, கடைசி புத்தகம், கடைசி அது நம்ம பிரதர் அதை டச் பண்ணாங்க. கடைசி புத்தகம் கடைசி அதிகாரத்தில் ஒரு காரியத்தை 3 முறை எழுதி வைத்திருக்கிறார். ಕೊನೆಯ ಪುಸ್ತಕ ಕೊನೆಯ ವಾಕ್ಯವಾಗಿ ಇದನ್ನು 3 ಸರಿ ದೇವರು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது 7வது வசனம், 12வது வசனம், 20வது வசனம். ಪ್ರಕಟಣೆ 22, 12, 20. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். 12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. 20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
ஒரு காரியத்தை 3 முறை சொன்ன என்ன அர்த்தம்? ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು 3 ಸರಿ ಹೇಳಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಏನು ಅರ್ಥ? ஏலம் போடும்போது என்ன சொல்லும்? ಹೇಳ ಬಿಡುವಾಗ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? 1000 ரூபாய் ஒரு தடவை, 1000 ರೂಪಾಯಿ ಒಂದು ಸತಿ, 1000 ரூபாய் 2 தடவை, 1000 ರೂಪಾಯಿ 2 ಸತಿ, 1000 ரூபாய் 3 தடவை. 1000 ರೂಪಾಯಿ 3 ಸತಿ. 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 ಪ್ರಾರಂಭ. அப்படின்னா ஆண்டவர் 3 முறை ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು 3 இந்த ಸತಿ வேத புத்தகத்துல எல்லா பகுதிகளும் சொல்லி ಈ கொண்டு ವೇದ வந்தார். ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಭಾಗವನ್ನು ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಕೂಡ அவர் கடைசில சொல்லி முடிக்கிறது, ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳಿ அவர் ಮುಗಿಸುವುದು, ஆணித்தரமா சொல்லி ಅವರು முடிக்கிறது, ಕಟ್ಟಹಾಗಿ ಹೇಳಿ ಮುಗಿಸುವುದು, இதோ நான் சீக்கிரமாய் ಇದೋ வருகிறேன், ನಾನು ಬೇಗ இதோ ಬರುತ್ತೇನೆ, நான் சீக்கிரமாய் ಬೇಗ வருகிறேன், ಬರುತ್ತೇನೆ, நான் மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன். ನಿಜವಾಗಿ ಬೇಗ ಬರುತ್ತೇನೆ. கர்த்தராகிய இயேசுவே வாரும், ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಬನ್ನಿ, கர்த்தராகிய இயேசுவே ದೇವರಾದ ಯೇಸುವೆ வாரும். ಬನ್ನಿ. எத்தனை பேர் ஆவலோடு காணப்படுகிறோம்? ಎಷ್ಟು ಜನ ನಾವು ಅದನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾ எத்தனை ಇದ್ದೀವಿ? பேர் அவருடைய வருகைக்கு ஆவலோடு ಆತನ காணப்படுகிறோம்? ಬರುವಿಕೆಗಾಗಿ ಎಷ್ಟು ನಾವು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀವಿ? 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். 2 ಪೇತ್ರರು 3ನೇ ಅಧಿಕಾರ 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. சிஸ்டர் மைக்கு பக்கத்துல வச்சு ஃபாஸ்டா படிங்க. 3:12. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். போதும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி ದೇವರ ದಿನವು ಬೇಗ ಬರುವುದಕ್ಕಾಗಿ மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். ತುಂಬಾ ನಾವು ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. சாதாரணமாக விரும்புவதல்ல, ಸಾಧಾರಣವಾಗಿ ನಾವು ಹೆಚ್ಚಿಸುವುದಲ್ಲ, மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள் என்று ತುಂಬಾ சொல்லப்படுகிறது. ಹೆಚ್ಚಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ அவர் 3 முறை சொல்லிவிட்டார். 3 ಸತಿ ಹೇಳಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. இன்றைக்கு தேவையான காரியம் என்ன தெரியுமா? ಇವತ್ತು ಬೇಕಾಗಿರುವ ಕಾರ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். ಒಂದು ಉದಾಹರಣೆಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. இப்போ எங்க வீட்ல எங்க ஆபீஸ்னுடைய ஒரு கொலீக் எங்க வீட்டுக்கு வராருன்னு, ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವ ಒಂದು ಸ್ನೇಹಿತರು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு ஆபீசர் எங்க வீட்டுக்கு வரேன், நான் உங்க வீட்டுக்கு ஜேக்கப் உங்க வீட்டுக்கு வரேன் ನಾನು ನಿಮ್ಮ திங்கக்கிழமை. ಮನೆಗೆ ಬರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಆಫೀಸರ್ ಹೇಳುವಾಗ நான் என்ன பண்ணுவேன்? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ? திங்கக்கிழமை நைட்டு டின்னருக்கு வரேன்னு சொல்றாரு. ಅವರು ಮಂಡೇ ನೈಟ್ ಡಿನ್ನರ್ ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ ಹೇಳಿ? ஆயத்த பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? ಫಸ್ಟ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ஃபர்ஸ்ட் வெரி குட். மನೆ ஃபர்ஸ்ட் சுத்தப்படுத்தணும். ಫಸ್ಟ್ ಶುದ್ಧ ಮಾಡ್ಬೇಕು ಮನೆಯಲ್ಲಿ. வீட்ல எங்கெங்க குப்பையெல்லாம் இருக்குது எல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணணும். ಎಲ್ಲ ಕಸವನ್ನು ತೆಗೆದು ಅದನ್ನ ಡೆಕೋರೇಟ್ ಮಾಡಿ. லீவ் போட்டனால அன்னைக்கு எப்படினாலும் என்னோட வீட்டை சுத்தப்படுத்திடணும். ರಜೆ ಹಾಕಿ ಹೆಂಗಾದ್ರೂ ಮನೆಯನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸಬೇಕು. சுத்தப்படுத்தோன்னே சாப்பாடு 2வது விஷயம். ಊಟ ಎಲ್ಲ 2ನೇದು. ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா சோஃபா செட் நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ಸೋಫಾ ಸೆಟ್ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲ ವಸ್ತುಗಳನ್ನು ನಾವು ಶುದ್ಧಪಡಿಸ್ತೀವಿ. அப்புறம் வருவார் அவர். ಆಮೇಲೆ ಅವರು ಬರ್ತಾರೆ. அந்த தருணத்தில் தான் இருக்கிறோம். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಇರ್ತೀವಿ. இயேசு கிறிஸ்து வருவதற்கு ரெடியாக இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವುದಕ್ಕೆ ಆಯ್ತವಾಗಿದ್ದಾರೆ. இங்க நான் வேலைக்கு போனா எங்க ஆபீஸ் ஒரு பெரிய ஆபீசர் வரான்னு அன்னைக்கு லீவ் போட்டுருவேன். நான் ಆಫೀಸರ್ ಬರ್ತಾರೆ, ನಾವು ರಜೆ வேற ಹಾಕ್ಬಿಡ್ತೀವಿ. எதுவும் எனக்கு தெரியாது, ಬೇರೆ ಯಾವ್ದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, எங்கேயும் போக மாட்டேன், ಎಲ್ಲೂ ಹೋಗೋದಿಲ್ಲ. வீட்டுல உட்கார்ந்து ಮನೆಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ப்ராப்பரா உட்கார்ந்து எல்லாம் க்ளீன் பண்ணி ಸರಿಯಾಗಿ ಕುತ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಶುದ್ಧ ಮಾಡಿ. ஒரு வருஷம் க்ளீன் பண்ணா அன்னைக்கு ஒரு நாள் உட்கார்ந்து க்ளீன் பண்ணி ಯಾವತ್ತು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿದೆ ಅವತ್ತೊಂದು ದಿವಸ ಕುತ್ಕೊಂಡು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ நல்லா சென்டெல்லாம் அடிச்சு ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் போட்டு எப்படினாலும் என் வீட்டை சுத்தமா காட்டணும். ಸೆಂಟ್ ಎಲ್ಲ ಹೊಡೆದು ನನ್ನ ಮನೆಯಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಶುದ್ಧವಾಗಿ ತೋರಿಸಬೇಕು. திடீர்னு சொல்லாம வந்துட்டு அதான் பிரச்சனை. ದಿಢೀರಾಗಿ ಹೇಳ್ದೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ನಮಗೆ சொல்லி வந்தா ஏதோ நாளைக்கு ஆயத்தப்படுத்தலாம். ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಬಂದು ஏதாவது ಸಿದ್ಧಪಡಿಸೋಣ. ஒரு நாள் அப்படித்தான். ಒಂದು ದಿವಸ ಹಂಗೆ முன்னாடி நான் ஒரு கர்னலுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன் என்னோட பெரிய பழைய ஆஃபீஸில். ಒಂದು ಆಫೀಸಲ್ಲಿ ನಾನು ಒಬ್ಬರಿಗೆ ರಿಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. அவர் பெரிய காரில் போவார். ದೊಡ್ಡ ಕಾರಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ. ஒரு நாள் பார்த்து சொல்லிட்டாரு, ஜேக்கப் என்னை காலையில் என்ன பிக்கப் பண்ணிடுறியா அப்படின்னு. ಒಂದು ದಿವಸ ಹೇಳಿದ್ರು, ಬೆಳಗ್ಗೆ ಬಂದು ನಾನು ಪಿಕಪ್ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. பழைய சாண்ட்ரோ கார் இருக்குது. ಅದು ಹಳೆಯ ಸ್ಯಾಂಟ್ರೋ ಕಾರ್ ಇದೆ. சார் சின்ன கார் சார். ಸರ್ ಚಿಕ್ಕ ಕಾರ್ ಸರ್. நோ ப்ராப்ளம், கம் அண்ட் பிக் மீ அப் அப்படின்ட்டு. ಏನು ಸಹ ಕಷ್ಟ ಇಲ್ಲ, ನೀವು ಬಂದು ನನ್ನ ನೀವು ಪಿಕ್ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. சின்ன கார் பெரிய விஷயம் இல்லை, ಚಿಕ್ಕ ಕಾರ್ ಏನು ಕಷ್ಟ ದೊಡ್ಡದು டர்ட்டியா இருக்குது, ಅದು ಕಸವಾಗಿದೆಯಲ್ಲ. சரின்ட்டு அவர் வாரன்னு சொன்னா நேராக போனேன். ಸರಿ ಅವ್ರು ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗ ನಾನು ನೇರಾಗಿ ಹೋದೆ. எவ்வளோ க்ளீன் பண்ண முடியலாம் க்ளீன் பண்ணி வச்சு ಎಷ್ಟೆಲ್ಲ ಶುದ್ಧ ಮಾಡೋಕ್ಕಾಗುತ್ತೋ ಅಷ್ಟೆಲ್ಲ ಶುದ್ಧ ಮಾಡಿದೆ. அவர் காருக்குள்ளே ஏறினாரு. ಅವ್ರ ಕಾರಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡ್ರು. ஒரு டிஸ்க்ளைமர், எப்பவும் சாம்சங் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிற மாதிரி நானும் ஒரு டிஸ்க்ளைமர் சொன்னேன். ಒಂದು ಡಿಸ್ಕ್ಲೇಮರ್ ಅವ್ರ ಬೇರೆ ನಾನು ಹೇಳಿದೆ. சார் எங்கள் பிள்ளைங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க அப்படியே ரொம்ப டர்ட்டி பண்ணியிருப்பாங்க. ನಮ್ಮ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಸರ್, ಹಂಗೆ ಸ್ವಲ್ಪ ಕಸ ಹಾಕಿರ್ತಾರೆ, ಗಲೀಜು ಮಾಡಿರ್ತಾರೆ. பேர் வித் மீன்னு சொன்னேன். ಸರಿ ಅದನ್ನ ತಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. நம்மனா என்ன சொல்லுவோம்? ನಾವು ಅಂದ್ರೆ ಏನು ಹೇಳ್ತೀವಿ? பரவாயில்லப்பா எல்லார் வீட்லையும் இருக்கிறது தான். ಪರವಾಗಿಲ್ಲಪ್ಪ ಎಲ್ಲರ ಮನೇಲಿ ಇರುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ಅವ್ರು ಏನು ಗೊತ್ತಾ ಹೇಳಿದ್ರು? டோன்ட் டெல் மீ திஸ். ನನಗೆ ಈ ಕಾರ್ನೆಲ್ಲ ನೀವು ಹೇಳ್ಬೇಡಿ. பிள்ளைங்க இருக்குன்னு கார் சுத்தப்படுத்தாம இருக்கிறியா? ಮಕ್ಕಳಿದಾರಂತ ನೀವು ಕಾರ್ ಶುದ್ಧ ಮಾಡದೇ ಇರ್ತೀರಾ? அட இவரை கூப்பிட்டு நான் பிக்கப் பண்ணுவது நானே திட்டு வாங்கிக்கிறேன். ಇವ್ರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಪಿಕಪ್ ಮಾಡಿ ನಾನು ಬೈಸ್ಕೊಂಡಲ್ಲ ಅಂತ ನೆನ್ಸ್ಕೊಂಡೆ. அன்னைக்கு விட்டு அந்த டிஸ்க்ளைமர் எல்லாம் ಅವತ್ತು ಬಿಟ್ಟೆ ಆ ಡಿಸ್ಕ್ಲೇಮರ್ ಎಲ್ಲ. ஆண்டவரே, இன்றைக்கு தேவையானது சுத்திகரிப்பு. ಇವತ್ತು ನಮ್ಗೆ ಬೇಕಾಗಿರೋದು ಶುದ್ಧೀಕರಿಸುವುದು. நம்ம எப்படி நம்ம ಆಯತ್ತப்படுத்துவது, ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ನಾವು ಶುದ್ಧಿಪಡಿಸುವುದು. ஹalleluya. ಹalleluya. 2 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம். 2 ಪೇತ್ರರು
2 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம். 1ನೇ ಅಧಿಕಾರ. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல. ತಂತ್ರವಾಗಿ ಇರುವ ಕಟ್ಟುಕಥೆಗಳಿಗೆ ನಾವು ಹಿಂಬಾಲಿಸುವವರಲ್ಲ. அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக, ಆತನ ಮಹತ್ವವನ್ನು ಕಣ್ಣಿಂದ ನೋಡಿದವರಾಗಿ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும், ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿಯನ್ನು, வருகையையும் ಬರುವರಿಕೆಯನ್ನು உங்களுக்கு அறிவித்தோம். ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யார் எழுதுறது இது? ಯಾರು ಬರೆದಿದ್ದಾರೆ ಇದನ್ನು? பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு பிறகு, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿ ಬೆಂದೆಗೋಸ್ತ ದಿನದ ನಂತರ முதலாவது சபையில பிரசங்கம் பண்ணின ஒரு பெரிய அப்போஸ்தலன், ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ ನೀಡಿದಂತ ದೇವರ ಅಪೊಸ್ತಲ, 3000 ஜனங்கள் 5000 ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராய் நடத்தின ஒரு அப்போஸ்தலன், 3000 5000 ಜನರನ್ನು ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ನಡೆಸಿದ ಒಂದು ಅಪೊಸ್ತಲನು. அவர் கடைசியில சொல்ற விஷயம் இது. அவர் ಕೊನೆಯಲ್ಲಿ ಹೇಳುವ ಕಾರ್ಯ, இந்த உலகத்துல அவர் வாழ்ந்து விட்டு மரிக்க போகிற ஒரு சமயத்துல அவர் எழுதின ஒரு காரியம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅವರು ಜೀವಿಸಿ ಅವರು ತೀರ್ಕೊಳ್ಳುವಾಗ ಬರೆದ ಒಂದು ಕಾರ್ಯ. அதே அதிகாரம் 13வது வசனத்தை படிப்போம். ಅದೇ ಅಧಿಕಾರ 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. பாருங்க, இந்த கூடாரத்தை விட்டு சீக்கிரமாய் நேரிடும். கூடாரத்தை விட்டு போவது, ಈ ಗುಡಾರವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದು, செத்து போவது, ಜೀವವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದು, ஆண்டவரிடத்தில் போய் சேருவது, ದೇವರ ಬಳಿ ಹೋಗಿ ಸೇರಿಕೊಳ್ಳುವುದು சீக்கிரமா வருது, ಬೇಗವೇ ಬರುತ್ತದೆ. அதனால தான் நான் சொல்றேன், ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು சில ಹೇಳ್ತೇನೆ, காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯ ನನಗೆ ಜ್ಞಾಪಿಕೆ அவருடைய வல்லமையையும் ಆತನ ಶಕ್ತಿಯು அவருடைய வருகையும் உங்களுக்கு அறிவித்தேன். ಆತನ ಬರುವರಿಕೆಯನ್ನು ನಿಮಗೆ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ. அடுத்த வசனத்தை பாருங்க, ரொம்ப கான்ட்ராடிக்டரி. ಅರ್ಥ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ, இவர் என்னுடைய நேசகுமாரன், ಇವನು ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಕುಮಾರನು, இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன், ಇವಳ ಬಳಿ ನಾನು ಪ್ರಿಯವಾಗಿ ಇದ್ದೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த உன்னதமான சத்தத்தை நாங்கள் கேட்டோம் என்று ಆ சொல்லுகிறார். ಉನ್ನತವಾದ ಶಬ್ದವನ್ನು ನಾವು ಕೇಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு, ಇವತ್ತು ನಾವು ನೋಡುವ ಒಂದು ಸಂದೇಶ, இவர் என்னுடைய நேசகுமாரன், ಇವರು ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಕುಮಾರ, இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன். ಇವನ ಬಳಿ ನಾನು ಪ್ರಿಯವಾಗಿದೆ. இது யாரை பார்த்து சொன்னது? ಯಾರು ನೋಡಿ ಹೇಳಿದ್ದು? யாரை பார்த்து சொன்னது? ಯಾರು ನೋಡಿ ಹೇಳಿದ್ದು? பின்னாடி ಹಿಂದೆ ಇರೋರು யாரை பார்த்து? ಯಾರನ್ನು ನೋಡಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿದ್ದು? அட டக்குன்னு சொல்லுங்க, ಬೇಗನೆ ಹೇಳಿ. யாரை பார்த்து இது சொன்னது? இதுக்கு தான் சபையில வேதத்தை ஒழுங்கா படிக்கணும். ಅದಕ್ಕೆ ಬಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ವೇದವನ್ನು ಓದಬೇಕು. இது எப்ப சொன்னாரு? ಇದು ಯಾವಾಗ ಹೇಳಿದ್ರು? எங்க சொன்னாரு? ஞானஸ்தானம் எடுக்கும்போது. இது கொஞ்சம் வித்தியாசம். அதாவது மறுரூப மலையில் இருக்கும்போது இந்த பர்టిక్యులர் வசனம், இந்த பர்టిక్యులர் வசனம், இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிட்டு போய் அவர் மலையில் இருக்கும் பொழுது, பேதுரு ಯಾಕೋಬ್ ಯೋವಾನನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಇರುವಾಗ அங்க யார் வராங்க? ಅಲ್ಲಿ ಯಾರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ? யார் வராங்க? ಯಾರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ? யார் வந்தா என்ன, யாருக்கு என்ன பிரச்சனையா? அங்க மோசேயும் எலியாவும் வராங்க. அவங்க 2 பேரும். வேற யாருமா? எலியாவும் ஏனோக்கா? ஓகே, 2 பேர் வந்தாங்க. ஓகே, அங்க ಅಲ್ಲಿ அந்த மறுரூப மலையில, ಆ ಮರುರೂಪ ಮಲೆಯಲ್ಲಿ அங்கே மகிமை மேகம் மூடுது. ಅಲ್ಲಿ ಮಹಿಮೆಯ ಮೇಘವು ಮೂಡ್ತಾ ಇದೆ. அப்போ பிதாவானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் அது. ಅವಾಗ ತಂದೆ ಅವರು ಹೇಳುವ ಒಂದು ವಾಕ್ಯ, என்னுடைய நேசகுமாரன், ನನ್ನ நேச ಕುಮಾರನು, இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன். ಇವನ ಬಳಿ ನಾನು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದೇನೆ. முன்னாடி இந்த மாதத்துல முதல் வாரத்துல ஒரு செய்தியை கேட்டோம், தேவனுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்று சொல்லி. ತಿಂಗಳು ಮೊದಲನೇ ವಾರದಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಹೇಗೆ ನೆರವೇರಿಸುವುದು ಎಂಬುದಾಗಿ இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறபடினால, ದೇವರ ಬರುವಿಕೆ ಅತಿ ಸಮೀಪವಾಗಿರುವುದರಿಂದ எப்படி அவரை பிரியமாய் வாழ்வது, ಹೇಗೆ ನಾವು ಪ್ರಿಯವಾಗಿ ಬದುಕುವುದು, எப்படி பிரியப்படுத்துவது, ಹೇಗೆ ಪ್ರಿಯಗೊಳಿಸುವುದು. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் பிறக்கும் முன்பதாகவே அவரை குறித்து இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டது. ದೇವರು ಜನಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಈತನನ್ನು ಕುರಿತು ನಾನು ಪ್ರಿಯವಾಗಿ ஏசாயா 42வது அதிகாரம் 1வது வசனம் நினைக்கிறேன். ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ. அதுல அதே போல மத்தேயு 12வது அதிகாரம் 18வது வசனத்திலையும் அதை சொல்லப்பட்டிருக்கு. ಮತ್ತೇಯು 12:18 ಬರೆದಿದೆ, ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ரெண்டுல எதை எடுத்தாலும் நீங்க படிங்க. ಎರಡಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ತೆಗೆದ್ರು ಓದಿ. மத்தேயு 12:18 இல்லனா ஐசாயா 42:1. என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர், ನನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ ಪ್ರಿಯವಂತನು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இதுவே எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படித்தானே? ಎಲ್ಲರೂ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರಬೇಕಂತ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. உண்மையா இல்லையா? ನಿಜವಾ ಇಲ್ವಾ? அட உண்மையா இல்லையா? ஆமென். ನಿಜವಾ ಇಲ್ವಾ? எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குன்னு நினைக்கிறோம். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರಬೇಕು. ஆனா இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அவர் பிறக்கு முன்பதாகவே என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். ಅವನು ಜನಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತ್ಮಕ್ಕೆ ಪ್ರಿಯವಂತನು. பிறந்த பிறகு கரையேறி வரும் பொழுது, ஞானஸ்நானம் பெற்று கரையேறி வரும் பொழுது, ಜನಿಸಿದ ನಂತರ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿ ಬರುವಾಗ அவர் பிதாவானவர் சொல்லுகிறது, ತಂದೆ ಅವರು ಹೇಳಬಹುದು, இவர் என்னுடைய நேசகுமாரன், ಇತನು ನನ್ನ ನೇಸಕುಮಾರನು, இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், ಇತನು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದೇನೆ. ஹalleluya 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 ஹalleluya. அதை மத்தேயு 3:17 படிக்கலாம், மார்க் 1:11 படிக்கலாம், லூக்கா 3:22 சுவிசேஷ புத்தகத்தில் நான் அதை படிக்க முடியும். ವಾರ್ತ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ಓದಲು ಸಾಧ್ಯ. ஹalleluya 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 ஹalleluya. ஆனால் அவர் இது ஆரம்பத்துல, ஊழியத்தை துவங்கின ஆரம்பத்துல, ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವ ಒಂದು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ இவர் என்னுடைய நேசகுமாரன், ಇತನ ನೇಸಕುಮಾರನು. ஹalleluya 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 ஹalleluya. கடைசி தருணத்தில் இருக்கிறதுனால, ಕೊನೆಯ ತರುಣದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ அவருக்கு பிரியமா இல்லாட்டி ಆತನಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಇಲ್ಲದೆ அவரோடு கூட போக முடியாது. ಆತನೊಂದಿಗೆ ನಾವು ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எப்படி இயேசு கிறிஸ்து பிரியமா வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಗೆ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಬದುಕಿದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವೂ ಅಲ್ಲ, யோவான் 8:29 படிக்கலாம். ಯೋವಾನ 8:29 ಓದೋಣ. யோவான் 8:29. ஹalleluya 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 ஹalleluya. பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினாலே, ತಂದೆಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರುವುದನ್ನು ನಾನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. ಆತನನ್ನು ಏಕವಾಗಿ ನನ್ನ ಬಿಡಲಿಲ್ಲ. ஹalleluya 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 ஹalleluya. அவருக்கு பிரியமானது இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருந்தார். ತಂದೆಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದನು. அவருக்கு எந்த செய்யணும் அவசியமே கிடையாது, ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದರ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானது செய்தபடினாலே, ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಂದೆಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರುವುದನ್ನು ಮಾಡುವುದರಿಂದ பிதாவும் குமாரனும் ஒன்றாகவே இருந்தார்கள். ತಂದೆಯು ಕುಮಾರನು ಒಂದಾಗೇ ಇದ್ದರು. ஹalleluya ಹalleluya. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவரோட கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಇವತ್ತು ದೇವರೊಂದಿಗೆ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ அவர் ಪಡುತ್ತೇವೆ. எப்ப நம்ம கூட இருப்பாரு? ಹೇಗೆ ಆತನ ನಮ್ಮ ಜೊತೆ ಇರ್ತಾರೆ? கொஞ்சம் பேர் இருந்தாலும், ಸ್ವಲ್ಪ ಜನ ಇದ್ದರು, 12 ಸೀಷர்கள் இருந்தாலும், 12 ಶಿಷ್ಯರಿದ್ದರು ಕೂಡ 12 ಸೀಷர்கள் ಆண்டவர் ಬಲப்படுத்தினார். 12 ಶಿಷ್ಯರನ್ನು ದೇವರು ಬಲಪಡಿಸಿದರು. 12 ಸೀಷர்கள் 12 திசைகளுக்கு போயிருக்காங்க. 12 ಶಿಷ್ಯರುಗಳು 12 ದೇಶಕ್ಕೆ ಹೋದರು. அங்க எழுப்புதல் உண்டானதை ಅಲ್ಲಿ பார்க்கிறோம். ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஹalleluya 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 ஹalleluya. அதே காரியத்தை தேவன் இந்த கடைசி நாட்களிலே, எழுப்புதலின் நாட்களிலே தேவன் உங்களிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ಅದೇ ಕಾರ್ಯವನ್ನು ಈ ಕೊನೆಯ ದಿನದಲ್ಲಿ, ಉಜ್ಜೀವನ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. யோவான் 17:4. ಯೋಹಾನ 17:4. நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದ್ದೇನೆ. இன்னொரு காரியத்தில் அது இப்படி சொல்ல, நான் உம்மை பிரியப்படுத்தினேன். ಇನ್ನೊಂದು ಸರಿ ಹಿಂಗೆ ಹೇಳ್ಬೋದು, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಿಯ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஹalleluya 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 ஹalleluya. இதை மரிப்பதற்கு, சிலுவையிலே மரணத்தை தழுவதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிற வார்த்தை. ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳುವ ಕಾರ್ಯವೂ ಇದು. சோ ஆக மொத்தத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ಅವಾಗಿ ನೋಡುವಾಗ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே பிரியமா இருந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜನಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಪ್ರಿಯವಂತನಾಗಿದ್ದನು. ஊழியத்தை துவங்கும் முன்பதாக பிரியமா இருந்தார். ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ ಪ್ರಿಯವಂತನಾಗಿದ್ದನು. ஊழியத்தின் நடுவிலே அவர் பிரியமாய் வாழ்ந்தார். ಸೇವೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಿಯವಂತನಾಗಿ ಆತನು அவர் ಜೀವಿಸಿದನು. ஊழியத்தை முடிக்கும் பொழுதும் அவர் பிரியமாய் முடித்தார். ಸೇವೆಯನ್ನು ಆತನು ಮುಕ್ತಾಯಗೊಳ್ಳುವಾಗ ಕೂಡ ಪ್ರಿಯವಂತನಾಗಿ. ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya. என் பிரியமே ரூபபதி என்று பாடினோம். ನನ್ನ ಪ್ರಿಯವೇ ರೂಪವಂತಿ ಅಂತ ನಾವು ಹಾಡಿದ್ದೇವೆ. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರ, அநேக விதத்தில் பிரியமானவளே, பிரியமானவனே, இந்த பிரியமானவர்களே, பிரியமான சகோதர சகோதரிகளே என்று சொல்லி வேதம் முழுவதும் நான் படிக்க முடியும். ವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ನನ್ನ ಪ್ರಿಯವಂತರೇ, ಪ್ರಿಯವಂತ ಮಗನೇ, ಮಗಳೇ ಎಂಬುದಾಗಿ ವೇದದಲ್ಲಿ ಓದುವುದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. ஹalleluya ಹalleluya. beloved என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ಪ್ರಿಯವಂತರೇ ಎಂಬುದಾಗಿ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ இது ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 171 தடவை வேத புத்தகத்திலே பதிவாகி இருக்கிறது. 171 ಸತಿ ಇದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே என்று சொல்லி. ಪ್ರಿಯವಂತರೇ, ಪ್ರಿಯವಂತರೇ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya ಹalleluya. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ಇವತ್ತೊಂದು ತೀರ್ಮಾನಗೊಳಿಸೋಣ. ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಿಯ ಮಾಡುವ ಒಂದು ಕಾರ್ಯ, உம்மோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை. ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನಡೆಯುವ ಒಂದು ಕಾರ್ಯ. ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னார். ಒಂದು ಮನುಷ್ಯನ ಕುರಿತು ದೇವರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனம். ಎಬ್ರಿಯರ ಪುಸ್ತಕ 11:5. 11ನೇ ಅಧಿಕಾರ 5ನೇ ವಾಕ್ಯ. எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே.
அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ಆತನು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಂತನು ಎಂಬುದಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು ಮುಂಚಿತವಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೊಂದಿದನು. ஹல்லேலூயா. ஹalleluya. எத்தனை பேருக்கு இது ஆசை? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಇದು ಆಸೆ? அட நான் ஆண்டவருக்கு பிரியமா, என்ன ஆண்டவர் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவளில் நான் பிரியமா இருக்கிறேன், இந்த மகளில் பிரியமா இருக்கிறேன், இந்த மகனில் பிரியமா இருக்கிறேன் என்கிற ஒரு சர்டிபிகேட் வேணும்னு எத்தனை பேர் ஆசைப்படும்? ನನ್ನ ನೇಸಕುಮಾರನು ಇವಳಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದೇನೆ, ಇವನಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಕೊಡುವುದು ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಬಯಕೆಯಾಗಿದೆ? பரவாயில்ல, கை தூக்கலாம் பரவாயில்ல, ಕೈ ಎತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை கர்த்தர் அறிவார். ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಆಸೆಯನ್ನು ದೇವರು, எனக்கு தெரியும் எல்லாருமே அதை விரும்புகிறோம். ಎಲ್ಲರೂ ಅದನ್ನು ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு சில காரியங்களை படிக்கலாம், எந்தெந்த காரியங்கள் தேவனுக்கு பிரியமானவைகள் என்று தேவன் எழுதி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡೋಣ, ದೇವರು ಮೆಚ್ಚುವ ಕಾರ್ಯಗಳು ಯಾವುದೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ. வேகமாக படிக்கலாம். சங்கீதம் 147:11. ಕೀರ್ತನೆ ಪುಸ್ತಕ சங்கீதம் 147:11. 147:17. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து ಆತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ಕೃಪೆಗಾಗಿ ಕಾಯುತ್ತಿರುವವರಿಗೆ ದೇವರು ஆசீர்வதிಸುತ್ತಾನೆ. ஹalleluya. 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 யார் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறான்னு பார்க்கிறோம். ಯಾರಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ನೋಡುತ್ತೇವೆ. அவருக்கு பயந்து, ಆತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು, அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், ಆತನ ಕೃಪೆಗೆ ಕಾಯುತ್ತಾ ಇರುವವರಿಗೆ. ஹalleluya. ஹalleluya. கிருபைன்னு சொல்லும்போது நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ಕೃಪೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಏನಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ நம்ம ಅರ್ಥ. ஜீரோன்னு அர்த்தம். ನಾವು ಸೊನ್ನೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. நம்ம தான் அவர் பயன்படுத்துகிறார், அவர்தான் எல்லாம் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ಆತನೇ ಎಲ್ಲ, ಆತನಿಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವ ಒಂದು ಜೀವನ. நமக்கு எது இருந்தாலும் சரி, ನಮಗೆ ಯಾವುದೇ ಇದ್ದರೂ ಸರಿ, நமக்கு பதவி இருக்கலாம், பணம் இருக்கலாம், நமக்கு எல்லாமே இருக்கலாம், ಹಣಕಾಸು ಅಂತಸ್ತು ಎಲ್ಲ ಇರಬಹುದು, நம்மிடத்துல எல்லா தகுதிகளும் இருக்கலாம், ಎಲ್ಲ ಅಂತಸ್ತು ನಮ್ಮಲ್ಲಿ ஆனா ಇರಬಹುದು. எல்லாவற்றையும் குப்பை என்று நினைத்து ಎಲ್ಲವನ್ನು ಕಷ್ಟವೆಂಬುದಾಗಿ ಎನಿಸಿ, தேவன் தான் எனக்கு என்று, உம்முடைய கிருபை தான் என்னை நடத்துகிறது என்று சொல்லி, ದೇವರೇ ಎಂದಿಗೂ ಆತನ ಕೃಪೆವೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ நாம் ಎಂಬುದಾಗಿ பாடினது போல ஆண்டவரே உம்முடைய கிருபை தான் எனக்குன்னு சொல்லும் பொழுது, ನಾವು ಹಾಡಿದಂತೆ ಆತನ ಕೃಪೆವೇ ನಮಗೆ உம்முடைய ಎಂಬುದಾಗಿ, கிருபை நீ சார்ந்து கொள்ளும் பொழுது, ಆತನ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಸಿರುವಾಗ, ஹalleluya. 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 யார் தூங்குறாங்க பாத்தீங்கன்னா உங்களை எந்திரிச்சு நிக்க வச்சிரும். ನಿದ್ದೆ ಮಾಡೋರು ನೋಡಿದ್ರೆ ನಾನು ಎಬ್ಬಿಸ್ಬಿಡ್ತೀನಿ, ನಿಂತ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಹೇಳ್ತೀನಿ. எபிரேயர் 13வது அதிகாரம், ಎಬ್ರಿಯರ 13ನೇ ಅಧಿಕಾರ 15-16 படிக்கலாம். 15-16 ಓದೋಣ. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹalleluya. ಬಲಿಗಳ ಮೇಲೆ ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾರೆ. எப்படிப்பட்ட பலிகள் மேல்? ಇಂತಹ ಬಲಿಗಳು ಸ್ತೋತ್ರ ಬಲಿ, ಸ್ತೋತ್ರ ಬಲಿ, நன்மை செய்யணும், ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಬೇಕು, தான தர்மம் பண்ணணும், ದಾನ ಧರ್ಮ ಮಾಡಬೇಕು. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ಇಂತಹ ಬಲಿಗಳ ಮೇಲೆ ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நன்மை செய்யணும், ನಾವು ನನ್ಮೆ ಮಾಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. என்ன பண்ணணும்? ಏನ್ ಮಾಡಬೇಕು? நன்மை செய்யணும். ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಬೇಕು. செய்யுங்க, ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಬೇಕು. எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಬೇಕು. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವೂ ಅಲ್ಲ, தான தர்மம் பண்ணுங்க. ದಾನ ಧರ್ಮ ಮಾಡಿ. எத்தனை பேருக்கு இந்த தான தர்மம் எல்லாம் பண்ணுவீங்க? ಎಷ್ಟು ಜನ ದಾನ ಧರ್ಮ ಎಲ್ಲ ಮಾಡ್ತೀರಾ? நம்மளாம் அதெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பண்றது இல்ல. ನಾವು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಎಲ್ಲ ಅದೆಲ್ಲ ಮಾಡೋಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, 5 வயசுல, ನನಗಿನ್ನ ಜ್ಞಾಪಕ ಇದೆ, 5 ವರ್ಷ ಇರುವಾಗ ஒரு ನನಗೆ, 7 வயசு இருக்கும் நினைக்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ನಾನು ಒಂದು 7 ವರ್ಷ ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. அப்போ வந்து 10 பைசா 5 பைசா அப்பெல்லாம் கொடுப்பாங்க. ಅವಾಗ 10 ಪೈಸಾ 5 ಪೈಸಾ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ. அப்போ ஏதோ ஒரு மூலையில ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ಯಾವುದೋ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ನಾನು ಬಚ್ಚಿಟ್ಟಿರ್ತೀನಿ. அப்போ ஒரு வயசான அம்மா ಒಂದು ವಯಸ್ಸಾದ ಒಂದು ಅಮ್ಮ எங்க வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து பிச்சை கேட்கறாங்க. ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದು ಭಿಕ್ಷೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எங்க அம்மா துரத்தி விடுறாங்க. ನಮ್ಮಮ್ಮ ಅವ್ರನ್ನ ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நாங்களே கஷ்டப்படும் இங்க வந்து கேட்கிறோம் அப்படி. ನಾವೆಲ್ಲಿ ಕಷ್ಟಪಡ್ತೀವಿ, ಇಲ್ಲಿ ಬಂದು ಕೇಳ್ತೀಯಲ್ಲ ಅಂತ. அப்போ நான் கூப்பிட்டு, ಅವಾಗ ನಾನು ಕರೆದಿ, அம்மா ஒரு நிமிஷம் இரு, ಒಂದು ನಿಮಿಷ ಇರಿ, அந்த நான் எங்க ஒளிச்சு வச்சிருந்தது 5 பைசா 10 பைசா எல்லாம் சேர்த்து 1 ரூபா வந்திருக்கும். ಏನಾದ್ರು ಬಚ್ಚಿಟ್ಟಿರುವ ಎಲ್ಲ 5 ಪೈಸಾ 10 ಪೈಸಾ ಎಲ್ಲ ಸೇರಿಸಿ 1 ರೂಪಾಯಿ ಬಂತು. அந்த 1 ரூபாய் எடுத்து அந்த அம்மா கொடுத்து அனுப்பு. ಆ 1 ರೂಪಾಯಿ ತೆಗೆದು ಆ ಅಮ್ಮ ಕೊಟ್ಟು ಕಳಿಸಿದೆ. எங்க அம்மா பாச்சு, ನಮ್ಮಮ್ಮ ನೋಡಿದ್ರು, நீ எங்கடா காசு வச்சிருந்த? ನೀನೆಲ್ಲಪ್ಪ ಕಾಸು ಇಟ್ಕೊಂಡಿದ್ಯಾ? அந்த அம்மா சந்தோஷம் வாங்கிட்டு போயிடுச்சு. ಆ ಅಮ್ಮ ಸಂತೋಷವಾಗಿ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ஊர்ல எல்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துச்சு. ಊರಲ್ಲೆಲ್ಲ எங்கேயும் பக்கத்துல இருந்து நடந்து வருது, வேற ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு ಪಕ್ಕದಲ್ಲಿ ಎಲ್ಲೋ ನಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ರೆ ಬೇರೆ ಊರಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಾಗಿ எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு மறுபடியும் வந்துச்சு. ಅವರೆಲ್ಲ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ತಿರ್ಗಾ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದ್ರು. எங்க அம்மா பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. ನಮ್ಮಮ್ಮ ನೋಡಿ ತುಂಬಾ ಕೋಪ ಆಯ್ತು. இப்பதானே கொடுத்தாரு, மறுபடியும் வந்திருக்கா, ಇವಾಗ ತಾನೇ ಕೊಟ್ಟೆ ತಿರ್ಗಾ ಬರ್ತಾ ಇದೆಯಲ್ಲ ಅಂತ. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல நான் காசு கேட்க வரல. ಅವಾಗ ಅಮ್ಮ ಹೇಳಿದ್ರು, ನಾನು ಕಾಸು ಕೇಳಕ್ உங்க ಬಂದಿಲ್ಲ, பையன் எங்க அப்படின்னு, ನಿಮ್ಮ ಮಗ ಎಲ್ಲಿ, அவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு. ಅವನಿಗೆ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳೋದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ.
அப்பெல்லாம் ஆண்டவர்லாம் தெரியாது, ಅವಾಗ ನನಗೆ ದೇವರೆಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ, யாருன்னே தெரியாது. ಯಾರಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏதோ தான தர்மம் பண்றதுக்காக சொல்ல வரல. ಏನೋ ದಾನ ಧರ್ಮ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತಾ ஆனா ಇಲ್ಲ. தேவன் அந்த இருதயத்தை கொடுத்திருக்கப்படினா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ಹೃದಯವನ್ನು ಕೊಟ್ಟಿರೋದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಿಸುತ್ತೇನೆ. அந்த அம்மா சொல்லும்போது அப்பவே 2 ஆசீர்வாதம் சொல்லிட்டு போனாங்க. ಅವಾಗಲೇ ಅಮ್ಮ 2 ಆಶೀರ್ವಾದ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು. ಆ 2 ஆசீர்வாதம் நிறைவேறிச்சு. ಆ 2 ಆಶೀರ್ವಾದ ನೆರವೇರಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால தேவ தூதர்கள் எந்த ரூபத்தில் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ದೇವದೂತರು ಯಾವ ರೂಪದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. நீங்க கொடுக்க வேண்டிய உங்களுடைய கடமை. ಕೊಡೋದು ನಿಮ್ಮ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. அவங்க பயன்படுத்த அவங்களுக்கும் கடவுளுக்கும் உரியது. ಅವ್ರು பயன்படுத்த ಬಿಡದೆ ಹೋಗೋದು ಅವ್ರಿಗೆ ಇರೋದು. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வெளியில உள்ள ஜனங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நல்ல தான தர்மம் பண்ணுங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. ದಾನ ಧರ್ಮ ಮಾಡಿ ಆದಷ್ಟು ನಿಮ್ಮಿಂದ ಸಹಾಯ ಮಾಡಿ. எங்க போய் தான தர்மம் பண்ண தேவையில்லை. ಎಲ್ಲೋಗಿ ನೀವು ದಾನ ಧರ್ಮ ಮಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ. நம்ம சர்ச்சில் இருக்க நம்முடைய சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு ஒரு நாள் வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களால முடிஞ்ச ஒரு நேரத்தை செலவழிச்சு அதுவே பெரிய தான தர்மம். ನಮ್ಮ ಚಿಲ್ಡ್ರನ್ಸ್ ಹೋಮ್ಗೆ ಬಂದು ಅವ್ರು ನಿಮ್ಮ ಸಮಯವನ್ನು ಅವರ ಜೊತೆ ಇದರನ್ನೇ ಸಾಕೋದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ದಾನ ಧರ್ಮ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலೂயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವೂ ಅಲ್ಲ, ரோமர் இல்ல சங்கீதம் 51:19 ಕೀರ್ತನೆ 51:19 தேவனுடைய இந்த பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். ಈ ಬಲಿಗಳ ಮೇಲೆ ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾರೆ. சங்கீதம் 51:19 அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவேன். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்து பார்க்கிறோம், நீதியின் பலியில் அவர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி. ನೀತಿಯ ಬಲಿಯಲ್ಲಿ ಆತನು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. நீதியின் பலியில் அவர் பிரியமா இருக்கிறார். ನೀತಿಯ ಬಲಿಯಲ್ಲಿ ரோமர் 12:1 ರೋಮರ್ 12:1 அவர் நீதியின் பலியில மாத்திரமல்ல, ஸ்தோத்திர பலியில மாத்திரமல்ல, வெறும் ஸ்தோத்திரம் சொன்னா மட்டும் போதாது, ஒரு வாழ்க்கையில நீதி இருக்க வேண்டும். அடுத்து என்னத்தை எதிர்பார்க்கிறார்? ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆ ನೀತಿ ಇರಬೇಕು. ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. போதும். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதல்ல பார்த்தோம் ஸ்தோத்திர பலி, ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ, அடுத்து ಎರಡನೇದು நீதியின் பலி, ನೀತಿಯ ಬಲಿ, அடுத்து ನೆಕ್ಸ್ಟ್ ஜீவ பலி. ಜೀವ ಬಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் வேற தெய்வங்களை நரபலி கொடுப்பாங்க. ಬೇರೆಯವರೆಲ್ಲ ನರಬಲಿ ಕೊಡ್ತಾರೆ. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? ದೇವರು ಏನು ಬಯಸುತ್ತಾರೆ? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஜீவ பலியாக. ನಮ್ಮ ಆತ್ಮ ಶರೀರ ಎಲ್ಲವೂ ಜೀವ ಬಲಿಯಾಗಿ. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ ಅಂದ್ರೆ, இப்ப காணிக்கை போட்டத காணிக்கை எடுக்க முடியுமா? ಕಾಣಿಕೆ ಹಾಕಿದ ನಂತರ ஐயோ தெரியாம 100 ரூபா கொடுத்துட்டேன், ಅಯ್ಯೋ ಗೊತ್ತಿಲ್ಲ 100 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟೆ, என் புள்ள தெரியாம போட்டுருச்சு, ನನ್ನ ಮಗು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹಾಕ್ಬಿಡ್ತು, ஐயா பாஸ்டர் ஐயா உங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி யாரும் ஃபோன் பண்ணுவீங்களா? ಪಾಸ್ಟರ್ ಯಾಕೆ ಕೊಟ್ಬಿಡಿ ಅಂತ ನಾವು ಫೋನ್ ಮಾಡ್ತೀವಾ? ஆனா இங்க வந்து ஆண்டவரே என்னுடைய ஆவியை கொடுக்குறேன், ஆத்மா கொடுக்குறேன், என் சரீரத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ಇಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿ ಬಂದು ನಾನು ಆತ್ಮವನ್ನು ಕೊಡ್ತೀನಿ, ನಾನು ಶರೀರವನ್ನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು அடுத்து போய் நம்மளே நம்ம சுய ரூபத்துல இருக்கிறோம். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಮ್ಮ ಸುಯ ರೂಪದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೀವಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு முறை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ಒಂದು ಸರಿ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ರೆ, ஒரு முறை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ದೇವರಿಗೆ ಒಂದು ಸರಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ರೆ அதை திரும்ப எடுக்க கூடாது. ಹತ್ತಿರಗ ನಾವು ஆனா ತೆಗಿಬಾರದು. நம்முடைய மாம்சத்துல பலவீனம் இருக்கிறபடினால ಮಾಂಸದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಇರುವುದರಿಂದ நம்ம அடிக்கடி பலவீனப்பட்டு போறோம். ನಾವು ಅವಾಗವಾಗ ಬಲಹೀನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆண்டவர் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உமக்கு தான். ಅಪ್ಪ ನನ್ನ ಆತ್ಮ ಶರೀರವೆಲ್ಲವೂ ನಿಮಗೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எபிரேயர் 11:6 வேகமா 11:6 தேவனுக்கு பிரியமான காரியங்கள் என்ன? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ ದೇವರಿಗೆ பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ಪ್ರಿಯವಾಗಿರುವುದು ಇಲ್ಲದೆ. அப்ப ಆண்டவரை பிரியப்படுத்தணும்னு சொன்னா, ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯಪಡಿಸಬೇಕಂದ್ರೆ, ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு சொன்னா ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯಪಡಿಸಬೇಕಂದ್ರೆ என்ன தேவை? ಏನು ಬೇಕು? என்ன தேவை? ಏನು ಬೇಕು? விசுவாசம் தேவை. ವಿಶ್ವಾಸ ಬೇಕು. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ இந்த ಇಲ್ಲ. ஆலயத்துக்கு வரும்போது நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ನಮಗೆ ಒಂದು ನಂಬಿಕೆ இங்கே ಇರಬೇಕು. தேவன் வாசம் செய்கிறார் என்ற விசுவாசம் இருக்க ದೇವರು வேண்டும். ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்கிற விசுவாசம் இருக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. இந்த விசுவாசத்தை குறித்து பாஸ்டர் சுரேஷ் அவங்க போன பைபிள் ஸ்டடியில ಆ எடுத்திருக்காங்க. ನಂಬಿಕೆ ಕುರಿತು ಪಾಸ್ಟರ್ ಸುರೇಶ್ ಅವರು ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அந்த செய்தியை கேளுங்க. ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿ. எனவே விசுவாசம் மிகவும் மிகவும் அவசியம். ನಂಬಿಕೆ ತುಂಬಾ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்குது, ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಕೊರೆ ಹೇಳ್ತಾರೆ, எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்து இருக்குது, ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಮುರುಮುರ್ತಾರೆ ಇರೋದು, எப்ப பார்த்தாலும் டவுட் படுறது, ಯಾವಾಗಲೂ ಸಂದೇಹ ಪಡೋದು. அப்ப விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். ಅವಾಗ ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಇಲ್ಲದೆ ಇರೋದು கூடாத காரியம். ಅದು ಬೇಡದಿರುವ ಕಾರ್ಯ. ரோமர் 8:8 வசனம். ರೋಮರ್ 8:8 நாம்
மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ಮಾಂಸದಲ್ಲಿ ಇರುವವರು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರುವಳು ಸಾಧ್ಯ. அதுக்கு முந்தின வசனம், ಅದು ಮುಂದಿನ ವಾಕ್ಯ, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ಮಾಂಸದಲ್ಲಿ ಯೋಚಿಸುವುದು ದೇವರಿಗೆ ಒಂದು ಪಹೆ ಉಂಟು ಮಾಡುವ ಕಾರ್ಯ. மாம்சத்துக்கு உட்பட்டு இந்த உலகத்தை போல வாழ்வது. ಮಾಂಸದಲ್ಲಿ ಇರುವುದು ಈ ಲೋಕಕ್ಕಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುವುದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம லேவியராத்துல படிச்சோம் போன தடவை. ಲೇವಿಯರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, நீங்கள் என்னுடைய ஜனமா இருக்கும்படிக்கு ನೀವು ನನ್ನ ಜನವಾಗಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ உங்களை வேறு பிரித்தேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದೆ. I separated you to be my own people. ನನ್ನ ಸ್ವಂತ ಜನರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದೇನೆ. யாருடைய ஜனம்? ಯಾರ ಜನರು? ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும்படிக்கு தான் நம்மளை கிறிஸ்தவர்களா மாற்றி இருக்கிறார். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಆತನು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. அப்படி இல்லைன்னு சொன்னா கிறிஸ்தவனா வாழ்றதுக்கு அர்த்தமே கிடையாது. ಹಾಗಿಲ್ಲಂದ್ರೆ ನಾವು ಕ್ರೈಸ್ತರ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸುವುದು ಅರ್ಥವೇ ಇಲ್ಲ. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய நடத்துதல் காணப்பட வேண்டும். ಒಂದು ಕ್ರೈಸ್ತನ ಜೀವನದಲ್ಲಿ ಆತ್ಮನದ ಒಂದು ನಡವಳಿಕೆ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகமும் அதனுடைய இச்சை எல்லாம் ஒளிந்து ಈ போகும். ಲೋಕದ ಇಚ್ಛೆ ಎಲ್ಲವೂ ನಾಶ ಆಗುತ್ತದೆ. உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ಈ ಲೋಕವನ್ನು ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದಲ್ಲಿ ನೀವು ಪ್ರೀತಿಸದೇ ಇರಿ. உலகத்தில் உள்ளதுன்னா என்னது? ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದಂದ್ರೆ ಏನು? எல்லாமே தான். ಎಲ್ಲವೂ. இந்த உலகத்தில் இல்லாதது தேவன். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರೋದು ದೇವರು. இந்த உலகத்தில் இல்லாத தேவனுடைய பரலோகம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರೋದು ದೇವರ ಪರಲೋಕ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. ದೇವರು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஆனா அந்த உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதிருங்கள். ಆದರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದರಲ್ಲಿ ಕುರಿತು ನೀವು ಪ್ರೀತಿಸದೇ ಇರಿ. உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறவன், ಈ ಲೋಕಕ್ಕೆ ಪ್ರಿಯವಂತನಾಗಿರುವವನು தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். ದೇವರಿಗೆ ಪಹೆ ಉಂಟು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னொரு 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். 1 ಸಾಮುವೇಲ 15ನೇ ಅಧಿಕಾರ 22ನೇ ವಾಕ್ಯ. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் என்ன? ದೇವರಿಗೆ தேவன் எதை பிரியப்படுத்த விரும்புகிறார்? ದೇವರನ್ನು ನಾವು ಯಾವುದನ್ನು எந்த காரியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? ದೇವರು ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ನಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? கீழ்ப்படிதலை பார்க்கில் மற்ற நீங்க கொடுக்கிற காரியங்கள் பிரியமா இருக்குமோ? ವಿಧೇಯರಾಗುವುದಕ್ಕಿಂತಲೂ ಬೇರೆ ನಾವು ಕೊಡುವ ಕಾರ್ಯವು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುವುದಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்து என்னது? ನೆಕ್ಸ್ಟ್ ಏನು? கீழ்ப்படிதல். ஆமென், ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார். ನಾವು ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕೆಂಬುದು ದೇವರು ಬಯಸುತ್ತಾರೆ. நீங்க கீழ்ப்படியாம, ನಾವು ವಿಧೇಯರಾಗದೆ, உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற உங்க பாஸ்க்கு கண்டிப்பா நீங்க கீழ்ப்படியணும். ನಮ್ಮ ಬಾಸ್ಗೆ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿರ್ತೇವೆ. வீட்ல யாருக்கு கீழ்ப்படியணும்? ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ನಾವು அது ವಿಧೇಯರಾಗಿರ್ತೇವೆ? உங்களுக்கே தெரியும். ಅದು ನಿಮಗೆ ಗೊತ್ತು. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕು. தேவன் நியமித்திருக்கிற அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ದೇವರು ಹೇಳಿ ಕೊಟ್ಟಿರುವ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ನಾವು நம்ம ஆளுகிற ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕು. பிள்ளைகளுக்கு நம்ம அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ನಮ್ಮ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ಮಕ್ಕಳಿಗೂ ಅಧಿಕಾರಕ್ಕೂ ನಾವು எல்லா விதத்திலும் இந்த கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால், ವಿಧೇಯತೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ, இப்போ வேத வசனத்தை படிக்கிறோம், ದೇವ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತೇವೆ, ஆண்டவர் பேசுறாரு, ದೇವರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, உடனே கீழ்ப்படியணும். ನಾವು ತಕ್ಷಣವೇ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿ, பரவாயில்ல அடுத்து பார்த்துக்கலாம்னு விட்டீங்கன்னா, ಇಲ್ಲ ನಾವು ಮತ್ತೆ ನೋಡೋಣ ಅಂತ அடுத்து ಬಿಟ್ಬಿಟ್ರೆ, சரிப்படுத்திக்கலாம்னு விட்டீங்கன்னா, ಸರಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ಬಿಟ್ಬಿಟ್ರೆ அது ஒரு நாள் சரியாக. ಅದು ಮುಂದಿನವೂ ಸರಿ ಆಗೋದಿಲ್ಲ. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವ ಪ್ರಿಯಪಡುವ ಒಂದು ಜೀವನ, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை, ಒಂದು ವಿಧೇಯರಾಗಿ ಬದುಕುವ ಒಂದು அது ಜೀವನ. மாத்திரம் 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 17வது வசனம். கீழ்ப்படிதல் மட்டும் அல்லாதபடிக்கு, ವಿಧೇಯರಾಗಿರುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ, 1 நாளாகமம் 29:17 நிறைய காரியங்கள் நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து வசதியாக இருக்கும். ಎಲ್ಲ ಬರ್ದಿಟ್ಕೊಂಡ್ರೆ, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர். போதும், உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர். ಉತ್ತಮ ಗುಣದಲ್ಲಿ ಆತನು ಪ್ರಿಯವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்து என்னது? ನೆಕ್ಸ್ಟ್ ಏನು? உத்தம குணம். ಉತ್ತಮವಾಗಿ ಇರುವ ಗುಣವು. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன். ದಾವೀದನ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವನು. அவன் சொல்றான், ಆತನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, அப்பா நீங்க உத்தம குணத்தில் பிரியமா இருக்கு எனக்கு தெரியும். ಅಪ್ಪ ಉತ್ತಮ ಗುಣದಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಿಯ ಪಡುತ್ತೀರಾ ಎಂಬುದು ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ நீங்க ಗೊತ್ತು. வேற எதுலயும் பிரியப்படுத்த ನೀವು முடியாது. ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என்னத்தை நீங்க செய்தாலும் பிரியப்படுத்த ಏನೇ முடியாது. ಮಾಡಿದ್ರು ಪ್ರಿಯಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இன்னும் நிறைய வசனங்கள் சொல்ல முடியும். ப்ராவர்ப்ஸ்ல 12 நீதிமொழி 12:22 படிக்கலாம். ಪ್ರಾವರ್ಸ್ 22 ಓದೋಣ. நீதிமொழி 12:22. ಪ್ರಾವರ್ಸ್ 12:22. உத்தம குணத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். ಉತ್ತಮ ಗುಣದಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾರೆ. பொய் உதடுகள், ಸುಳ್ಳು ತುಟಿ கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ದೇವರು ಅದು ಮೆಚ್ಚುವುದಿಲ್ಲ. ಆದರೆ உண்மையாய் நடக்கிறவர்கள், ನಿಜವಾಗಿ ನಡೆಯುವವರು, உண்மையாய் நடக்கிறவர்கள் ನಿಜವಾಗಿ கர்த்தருக்கு. ನಡೆಯುವವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பொய் பேசக்கூடாது. ಸುಳ್ಳು ಮಾತಾಡಬಾರ್ದು. கஷ்டம் பொய் பேசாம இருக்கிறது. ಸುಳ್ಳು ಹೇಳದೇ ಇರೋದು ಕಷ್ಟ. ஆனா பொய் பேசினா தேவனுக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ಆದರೆ ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ರೆ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಎಂಬುದು ನಿಮಗೆ சங்கீதம் 37:23. ಕೀರ್ತನೆ 37:7.
தேவன் உத்தம குணத்தை விரும்புகிறார். ದೇವರು ಉತ್ತಮ ಗುಣವನ್ನು ಮೆಚ್ಚಿಸುತ್ತಾನೆ. இதெல்லாம் கஷ்டமான காரியம் அல்ல. ಇದೆಲ್ಲ ಒಂದು ಕಷ್ಟವಾದ ಕಾರ್ಯವಲ್ಲ. படி. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சலாகாதே. 33 படிங்க. கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை, அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நல்ல மனுஷனுடைய நடைகள், ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯನ ನಡವಳಿಕೆ கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். ದೇವರಿಂದ ಅದು ಉறுதிಪಡಿಸುತ್ತದೆ. 23 சாரி. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய நடைகள், ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯನ ನಡವಳಿಕೆ கர்த்தருக்கு பிரியமானவைகள். ದೇವರಿಗೆ ಇದು ಪ್ರಿಯವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மை பேசணும், ನಿಜ ಮಾತಾಡಬೇಕು, பொய் பேசக்கூடாது. ಸುಳ್ಳು ಮಾತಾಡದೆ ಸತ್ಯವನ್ನು நல்ல ಮಾತಾಡಬೇಕು. மனுஷனுடைய நடைகளை தேவன் விரும்புகிறார். ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯನ ನಡವಳಿಕೆಯನ್ನು ದೇವರು உத்தம குணத்தை தேவன் விரும்புகிறார். ಉತ್ತಮ ಗುಣವನ್ನು ದೇವರು ಮೆಚ್ಚಿಸುತ್ತಾನೆ. உண்மையை தேவன் விரும்புகிறார். ನಿಜವನ್ನು ದೇವರು ಮೆಚ್ಚಿಸುತ್ತಾನೆ. கடைசியா இன்னும் ஒரு சில காரியங்கள். 2 கொரிந்தியர் 9:7 வசனத்தை ಕೊನೆಯದಾಗಿ 2 ಕೊರಿಂಥಿಯರ್ 7ನೇ ಅಧಿಕಾರ. ஹல்லேலூயா. எந்த காரியத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார்? ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾರೆ? 2 கொரிந்தியர் 9:7. 2 ಕೊರಿಂಥಿಯರ್ 9ನೇ ಅಧಿಕಾರ 7ನೇ ವಾಕ್ಯ. உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ಉತ್ಸಾಹದಿಂದ ಕೊಡುವವನ ಬಳಿ ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. இன்னும் 5 minutes தான். ಇನ್ನು 5 ನಿಮಿಷ ಮಾತ್ರವೇ. போன வாரம் சிஎஸ்சி சர்ச்ல ಹೋದರ ಸಿಎಸ್ ಚರ್ಚಲ್ಲಿ 1 hour 20 minutes preach பண்ண. 1 hour 20 ಗಂಟೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರು. உற்சாகம் இன்னும் பண்ணுங்க. 1 hour 20 minutes. ஆமா, அங்க பிரசங்கம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் போறேன். ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಸಂದೇಶ ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಉತ್ಸಾಹಪಡಿಸಿದ್ರು. நம்ம கீழ எல்லாம் உட்கார்ந்து அந்த ஜனங்களை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. ನೋಡಿದ್ರೆ ತುಂಬಾ ಪಾಪವಾಗಿತ್ತು. ஆனா நம்ம மேல ஒரு பாசம். ಅದೇ ಅವ್ರ ಮೇಲೆ ಒಂದು ಪ್ರೀತಿ. ஏன்னா அங்க இருந்தா ரட்சிக்கப்பட்டது. ಅಲ್ಲಿಂದ ರಕ್ಷಣೆ ಒಂದು. அதனால எங்க போனா ஃப்ரீ, நம்ம சொந்த இடம் மாதிரி. ಎಲ್ಲೋದ್ರೂ ನಮಗೆ ಸ್ವಂತ ಜಾಗ ತರ. போனா போது எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருங்க. ಬೇಕಾದ್ರೆ ಎಷ್ಟು ಸಮಯ ಮಾತಾಡ್ಕೊಳ್ಳಿ. வேற சர்ச்சில் நிறுத்திடுவாங்க. ಬೇರೆ ಚರ್ಚಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா தேவன் நம்ம கூட இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ. நம்முடைய குடும்பத்திலே, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ தேவன் எல்லா விதமான சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். ಎಲ್ಲ ಸ್ವತಂತ್ರವನ್ನು உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ಕೊಡುವವರ ಬಳಿ ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾರೆ. இது ரொம்ப கஷ்டம். ತುಂಬಾ ಕಷ್ಟ. எந்த பொருளை 10 ரூபாய்க்கு வாங்க முடியும்? ಯಾವ ವಸ್ತುವನ್ನು 10 ರೂಪಾಯಿಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? 10 ரூபாய்க்கு ஏதாச்சும் ஒரு நல்ல நியாயமான பொருள் வாங்க முடியுமா? 10 ರೂಪಾಯಿಗೆ ಯಾವುದಾದ್ರು ಒಂದು ನ್ಯಾಯವಾದ சரி, ஒரு 50 ரூபாய் பொருள் வாங்க முடியுமா? ಒಂದು 50 ರೂಪಾಯಿಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದಾ? முடியாது. ಆಗತ್ತಾ ಆಗಲ್ವಾ? சரி, நான் யாரையும் குறையா சொல்ல வரல. ಯಾರನ್ನ ನಾನು ಕೊರತೆಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ஆனா இந்த காரியத்தில் நீங்க ஜாக்கிரதையா இருக்கும்படியா வேண்டுகிறேன். ಆದ್ರೆ ಈ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಜಾಗೃತಿಯಾಗಿರಬೇಕಾಗಿ ಬೇಡಿಸ್ತೇನೆ. கொடுப்பது உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்பது உண்மை. ಆವಿ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ಕೊಡಬೇಕು ಅದು ನಮ್ಮ. நீங்க உங்க சரீரத்தை ஜீவ பலியாக கொடுத்த பிறகு ನಮ್ಮ ಶರೀರವನ್ನೇ ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ ಮೇಲೆ உங்களிடத்தில் இருக்கிறதுல கஞ்சத்தனமா இருக்கவே கூடாது. ನೀವು ಕಂಚತನ ಮಾಡಬಾರದು. நான் சிறு வயதுல இது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு காரியம், ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನ ಇದುವರೆಗೂ ನಾನು ದೇವರ ಬಳಿ ಕೇಳುವ ಕಾರ್ಯ, ஆண்டவர் கஞ்சத்தனமா இருக்க கூடாது. ಅಪ್ಪ ನಾನು ಕಂಜ ಮಾಡಬಾರದು. ஆண்டவர் கொடுக்கறதுல நீங்க ஏகப்பட்ட இடத்துல நீங்க செலவழிக்கலாம். ಅಪ್ಪ ಕಂಜೂಸ್ ನಾನು ಮಾಡದೆ ನಿಮ್ಗೆ ಕೊಡೋದಲ್ಲಿ ನಾನು ಎಲ್ಲ ಮಾಡಬೇಕು. நீங்க சேமிச்சு என்ன காரியத்தை நீங்க பக்குவப்படுத்த நினைக்கிறீங்களோ ಕುಡಿಸಿ ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕಂತ ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ, அதை விட ஆண்டவர் மேலான காரியத்தை செய்வார். ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் 10 ரூபா போடுறவங்க 20 ரூபா போடுறவங்க, நான் யாரையும் குறை சொல்லலை. எல்லாம் கூலி வேலை பார்க்கலாம், எந்த வேலைன்னு பார்க்கலாம். ஒரு கடைக்கு போனால் 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்க முடியாது. 20 ரூபா போனால் ஏன் நம்ம ஒன்று ஆண்டவர் ஒன்றும் பிச்சைக்காரர் கிடையாது. 10 ರೂಪಾಯಿ 20 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟು ಈ ವಸ್ತು ಏನು ತಗೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನಮ್ಮ ದೇವರೇನು ಭಿಕ್ಷೆಗಾರ. ஆண்டவர் பிச்சைக்காரரா? ನಾವು ಭಿಕ್ಷೆಗಾರರ. ஆனால் வேற எல்லாத்துக்கும் செலவழிப்போம். ಅದ್ರ ಬೇರೆ ಎಲ್ಲಕ್ಕೂ ನಾವು ಖರ್ಚು ಮಾಡ್ತೇವೆ. ஹோட்டலுக்கு போனால் நல்லா சாப்பிடுவோம். ಹೋಟ್ಲಿಗೆ ಹೋದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡ್ತೀವಿ. ஆனால் ஆண்டவர் கொடுக்கணும்னு சொன்னால் ದೇವ್ರಿಗೆ ಕೊಡ್ಬೇಕಂದ್ರೆ 10 ரூபா 10 ರೂಪಾಯಿ 20 ரூபா 20 ರೂಪಾಯಿ. யாரும் குறை இல்லை. நானும் சின்ன வயசு, நான் வந்து என்னுடைய ஆரம்ப சம்பளம் 1800 ரூபா. ನನ್ನ ಪ್ರಾರಂಭ ಸಂಬಳ 1500 ರೂಪಾಯಿ. 180 ரூபா கொடுப்பேன் தசவு காணிக்க. 150 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೇನೆ. அப்போ நான் தீர்மானம் பண்ணேன். ಅವಾಗ ನಾನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದೆ, 100 ரூபா 180 ரூபா ரொம்ப ஈஸி ஆண்டவர். 100 ರೂಪಾಯಿ 150 ರೂಪಾಯಿ ತುಂಬಾ ಈಸಿ ದೇವರೇ. ஆனால் நீங்கள் என்ன மேலே உயர்த்தும் பொழுது, ನೀವು ತುಂಬಾ ನನ್ನ ಮೇಲೆ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸುವಾಗ, நிறைய காரியம் அதில் தசம்பாவத்தை கொடுக்கும் பொழுது, ದಶಮಭಾವವನ್ನು ಕೊಡುವಾಗ அப்போ கூட நான் யோசிக்க கூடாது. ಅವಾಗ ಕೂಡ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಬಾರದು. அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, ಅದೆಷ್ಟೇ ಇದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. ஆண்டவர் உமக்குன்னு கொடுக்கணும். ಅಪ್ಪ ನಿಮಗಾಗಿ ಕೊಡಬೇಕು. நான் யாரும் தசம்பாவம் கொடுக்கணும்
அப்படிங்க நான் கட்டாயப்படுத்தி சொல்ல வரேன். ದಶಮ ಭಾಗ ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಕಡ್ಡಾಯ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. தசம பாகம்லாம் வந்து அது பழைய ஏற்பாட்டின் காலம். ಅದು ಹಳೆಯ உடன்பಡಿಕೆ ಕಾರ್ಯ. இப்பெல்லாம் வந்து தசம பாகத்துக்கு மேல தான் கொடுக்கணும். ದಶಮ ಭಾಗ ಮೇಲೇನೆ ಕೊಡಬೇಕು. எல்லாரும் யோசிக்கிறாங்க தசம கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு. ಅದೆಲ್ಲರೂ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ ದಶಮ ಭಾಗ ಕೊಡಬಾರ್ದಾ ಅಂತ. கண்டிப்பா சொல்றேன், ಖಂಡಿತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. உங்கள் தேவைக்கு போக மீதி இருக்கலாம் ஆண்டவருக்கு. ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿರೋದಕ್ಕೆ ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. ஒருத்தர் கூட ஆமென் காணும். ಒಬ್ರು ಕೂಡ ಆಮೇನ್ ಇಲ್ಲ. அது சொல்லுங்களேன். ಆಮೇನ್ ಹೇಳಿ. கொஞ்ச நாள் தானே இருக்க போறோம். ಸ್ವಲ್ಪ ದಿನ ಮಾತ್ರ ಇರ್ತೀವಿ. ஒரு ஆத்மா ரட்சிப்பு தான் ரொம்ப முக்கியம். ಒಂದು ಆತ್ಮ ರಕ್ಷಣೆ வந்து ತುಂಬಾ ಮುಖ್ಯ. உங்க காசுனால ஒரு ஊழியக்கார போய் ஊழியம் செஞ்சு 10 ஆத்மா சம்பாதிச்சு அந்த 10 ஆத்மாவோட கணக்கு உங்க பேர்ல தான் வரும். ನಿಮ್ಮ ಕಾಸಿಂದ ಒಂದು ಸೇವಕರು ಹೋಗಿ ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಟ್ಟು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ರೆ ಆತ್ಮದ ಆಶೀರ್ವಾದ ನಿಮಗೆ ಬರ್ತದೆ. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ಜನ ಇದ್ದಾರೆ. நம்ம பாஸ்டர் பணக்கார பாஸ்டர். ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಹಣವಂತರು. அதனால அவங்க கொடுத்து என்ன பிரயோஜனம்? ಅವ್ರು ಕೊಟ್ಟು ಏನು ಪ್ರಯೋಜನ? வேற எங்கேயோ கொடுக்கலாம். ಬೇರೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಕೊಡೋಣ. ஆமா, இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு வேற ஹோட்டல்ல போய் காசு கொடுக்குறது. ಇಲ್ಲಿ ಹೋಟೆಲ್ ಊಟ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಹೋಟೆಲ್ ಹೋಗಿ ಕಾಸು ಕೊಡೋದು. நான் ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு பேச வரல, நான் வந்து சொல்றேன் ஒரு காரியத்தை. ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ನಾನು ಮಾತಾಡೋದು. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும், கர்த்தர் உங்க மேல எப்படி பிரியமா இருக்க முடியும் சொல்ல வரேன். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೆಂಗೆ ಆಶೀರ್ವದಿಸೋದು, ಹೆಂಗೆ ನಿಮ್ಮ ಮತ್ತೆ ಪ್ರಿಯವಾಗಿರೋದ್ರ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. பாஸ்டருக்கு காசு கொடுக்குறியா? ನೀವು ಪಾಸ್ಟರ್ ಕಾಸು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? இல்ல சபைக்கு காசு கொடுக்குறோமா? ಇಲ್ಲ ಸಭೆಗೆ ಕಾಸು ಕೊಡ್ತಾ இன்னைக்கு அநேகர் மைண்ட்ல எப்படி இருக்குன்னு சொன்னா, ಹಲವಾರು ಜನರ ಮೈಂಡ್ ಅಲ್ಲಿ ಹೆಂಗಿದೆ ಅಂದ್ರೆ, இங்க நீங்க ஒரு அங்கத்தினரா இருக்கும் பொழுது, ಒಂದು ಇಲ್ಲಿ ನೀವು ಒಂದು ಮೆಂಬರ್ ಆಗಿ ಇರೋದ್ರಿಂದ நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ದೇವರಿಗೆ ನಿಜವಾಗಿರಬೇಕು. அப்ப நீங்க இங்க கொடுக்கிற காணிக்கை வந்து, ಇಲ್ಲಿ ಕೊಡುವ ಕಾಣಿಕೆ ಬಂದು நீங்க ஊழியக்காரன் கொடுக்கறது அல்ல. ನೀವು ಸೇವರಿಗೆ ಕೊಡುವುದಲ್ಲ. அது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ಅದು ಚೆನ್ನಾಗಿ ನೀವು ಅರ್ಥಕೊಳ್ಬೇಕು. நீங்க எவ்வளவு உபத்திரவத்துல இருந்து காணிக்கை கொடுக்குறீங்க ஆண்டவருக்கு தெரியும். ನೀವು ಎಷ್ಟು ಉಪದ್ರವದಿಂದ ಕಾಣಿಕೆ ಕೊಡ್ತೀರಾ ಎಂಬುದು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க கொடுக்குறீங்க ஆண்டவருக்கு தெரியும். ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ಕಾಣಿಕೆ நீங்க ಕೊಡ್ತೀರಾ 2 காணிக்கை இருந்தாலும் அது உண்மை உத்தமமா கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார். 2 ಕಾಣಿಕೆ ಇದ್ರೆ ನೀವು ಉತ್ತಮವಾಗಿ ನಿಜವಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟರೆ ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பேக்ல எல்லாம் வச்சிருந்து ಬ್ಯಾಗ್ ಎಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. இத்ரோண்டு போட்டீங்கன்னா ಇಷ್ಟೇ ಹಾಕಿದ್ರೆ அதையும் ஆண்டவர் பார்ப்பார். ಅದನ್ನು ದೇವರು ನೋಡ್ತಾರೆ. அதனால நீங்க ஊழியக்காரனுக்கு பாஸ்டருக்கு சபைக்கு கொடுக்கறன்னு நினைக்கவே நினைக்க கூடாது. ದೇವರಿಗೆ ಸಭೆಗೆ ಸೇವಕರಿಗೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ನೀವು ನೆನೆಸ್ಕೊಳ್ಬೇಡಿ. ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும். ஹalleluya 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 ஹalleluya. அந்த காணிக்கையை ஊழியக்காரர் எப்படி பயன்படுத்துகிறார் என்று சொல்லி அவருக்கும் கர்த்தருக்கும் உரியது. ಆ ಹಣವನ್ನು ಸೇವಕರು ಹೇಗೆ பயன்படுತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅವರಿಗೂ ದೇವರಿಗೂ ಗೊತ್ತು. நீங்க ஒருத்தங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கும் பொழுது, ಒಬ್ಬರಿಗೆ ದೇವರು ಹೇಳಿ ಕೊಡುವಾಗ கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ಕೊಡೋದು ನಿಮ್ಮ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. அது எப்படி பயன்படுது, எப்படி காரியங்கள் நடைபெறுது கர்த்தருக்கு தெரியும். ಅದು ಹೇಗೆ பயன்படுತ್ತದೆ, ಅದು ಹೇಗೆ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತದೆ ಅಂತ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. ஹalleluya ஹalleluya. அதனால அதிகமா கொடுங்க. ಅಧಿಕವಾಗಿ ಕೊಡಿ. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ. கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார். ದೇವರು ಮಹತ್ವದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. இந்த ஒரு வசனம் ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 16:7 ஒரு வசனத்தை படிக்கலாம். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. இங்க நான் படிக்கும் பொழுது இந்த வசனத்தை அடிக்கடி நான் தியானிப்பேன். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ಅಧಿಕವಾಗಿ ಧ್ಯಾನಿಸ್ತೇನೆ. ஹalleluya ஹalleluya. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், ಒಬ್ಬರ ದಾರಿಯು ನಡವಳಿಕೆ ದೇವರ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದರೆ அவனுடைய சத்துருக்கள் கூட அவனோடு சமாதானமாகும்படி ಅವರ செய்வார். ಶತ್ರುಗಳು ಕೂಡ ಅವರೊಂದಿಗೆ ಸಮಾಧಾನವಾಗಿರಲು ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ. இந்த வார்த்தையின்படி ಈ ವಾಕ್ಯದಂತೆ நமக்கு யாருமே எதிரி இருக்க கூடாது. ನಮಗೆ ಎದುರು ಇರಬಾರದು. ஹalleluya 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 ஹalleluya. of course நம்ம சகோதரனை நம்ம நேசிக்கிறோம். ನಮ್ಮ ಸಹೋದರನ ನಾವು நம்ம ಪ್ರೀತಿಸ್ತೇವೆ. யாரும் வெறுக்கல. ನಾವು ಅವರನ್ನು ಯಾರನ್ನು ஹalleluya ஹalleluya. அவர் நம்ம வெறுக்கிறார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ವಿರೋಧಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. எனவே கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದರೆ நம்முடைய வழி ನಮ್ಮ ದಾರಿ கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದರೆ கர்த்தர் நிச்சயமாகவே ದೇವರು ನಿಜವಾಗಿಯೇ எதிரிகளின் மத்தியில் கூட சமாதானத்தை கொண்டு வருவார். ಶತ್ರುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೂಡ ಸಮಾಧಾನವನ್ನು சங்கீதம் ತಂದುಕೊಂಡು 143:10 இப்படியாக சொல்லுகிறது, ಕೀರ್ತನೆ 140 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದೆ, நமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும். ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರುವುದನ್ನು ನನಗೆ ಮಾಡಲು ನನಗೆ ಬೋಧಿಸಿರಿ. நாம் பார்த்தோம், ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ, கர்த்தருக்கு பயந்த கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் பிரியமா ದೇವರಿಗೆ இருக்கிறார். ಭಯಪಟ್ಟು ಆತನ ಕೃಪೆಗೆ ಕಾಯುತ್ತಾ ಇರುವವರಿಗೆ சோத்திர பலி இடுகிறவன் மேல் கர்த்தர் பிரியமா ಸ್ತೋತ್ರ இருக்கிறார். ಬಲಿ ಹೇಳಿ ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾನೆ. நீதியின் பலியில் தேவன் பிரியமா ನಿತ್ಯ இருக்கிறார். ಬಲಿ ಮೇಲೆ ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾನೆ. ஜீவ பலியாய் கொடுக்கும் பொழுது தேவன் பிரியமா இருக்கிறார். ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ಕೊಡುವಾಗ ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾನೆ. நன்மை செய்யும் போது தேவன் பிரியமா இருக்கிறார். ನನ್ಮೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವಾಗ ದೇವರು தான ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾನೆ. தர்மம் பண்ணும் பொழுது தேவன் பிரியமா இருக்கிறார். ಮಾಡುವಾಗ ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾನೆ. அவர்கிட்ட விசுவாசமா இருக்கும் பொழுது தேவன் பிரியமா ಆತನ இருக்கிறார். ಬಳಿ ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರುವಾಗ நாம் ಆತನು ஆவிக்கு ಪ್ರಿಯಪಡುತ್ತಾನೆ. உட்பட்டவர்களாய் மாம்சத்துக்கு உட்படாமல் இருக்கும் பொழுது தேவன் பிரியமா இருக்கிறார். ನಾವು ಮಾಂಸದಿಗೆ ಹೊಂದಿದೆ ಇರದೆ ಆತ್ಮಕ್ಕೆ ಹೊಂದಿದಾಗಿರುವಾಗ ದೇವರು அவர்கிட்ட ಪ್ರಿಯಪಡುತ್ತಾನೆ. கீழ்ப்படியும் பொழுது தேவன் பிரியமா இருக்கிறார். ಆತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರುವಾಗ ಆತನು ಪ್ರಿಯಪಡುತ್ತಾನೆ. நம்ம உத்தம குணத்தில் நடக்கும் பொழுது தேவன் பிரியமா இருக்கிறார். ಉತ್ತಮ ಗುಣದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯುವಾಗ ಆತನು ಪ್ರಿಯಪಡುತ್ತಾನೆ. நாம் பொய் சொல்லாமல் இருக்கும் பொழுது தேவன் பிரியமா இருக்கிறார். ನಾವು ಸುಳ್ಳು ಹೇಳದೇ ಇರುವಾಗ ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾನೆ. நம்முடைய நல்ல நடையின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். ನಮ್ಮ ಒಳ್ಳೆ ನಡವಳಿಕೆಯಲ್ಲಿ
ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾನೆ. உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது தேவன் பிரியமாய் இருக்கிறார். ಉತ್ಸಾಹವಾಗಿ ಕೊಡುವಾಗ ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾನೆ. அவரை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானங்களை செய்யும் பொழுது ಆತನಿಂದ ನಾವು ಬಿಟ್ಟು ಹೋಗದೆ ಆತನಿಗೆ ಮೆಚ್ಚಿದವನ್ನು ಮಾಡುವಾಗ அவர் நம்ம கூடவே இருப்பார். ಆತ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇದ್ದಾನೆ. ஹalleluya. எல்லாரும் எழுந்து நிற்போம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. எல்லாரும் எழுந்து நிற்போம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. இவர் என்னுடைய நேசகுமாரன். ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಕುಮಾರನು. இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ಇದರಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದೇನೆ. இவள் என்னுடைய நேசகுமாரத்தி. ನನ್ನ ಪ್ರಿಯ ಕುಮಾರನು. இவன் என்னுடைய நேசகுமாரத்தி. ನನ್ನ ಪ್ರಿಯ ಕುಮಾರನು. இவன் பிரியமாய் இருக்கிறேன். ನನ್ನ ಇವನ ಮೇಲೆ ನಾನು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದೇನೆ. தேவனிடத்தில் கேட்போமா? ದೇವರ ಬಳಿ ಕೇಳೋಣ. ஆண்டவரே, ದೇವರೇ, உமக்கு பிரியமானதை செய்ய ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಪ್ರಿಯವಾಗಿರುವುದನ್ನು ಮಾಡಲು உம்முடைய வருகை சுமயமாய் இருக்கிற சுவாமி. ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಬರುವವರಿಗೆ ಅತಿ இதோ ಸತ್ಯವಾಗಿದೆ. சீக்கிரமாய் வருகிறேன். ನೀವು ಬೇಗನೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ಇದೋ ನಾನು ಬೇಗ ಬರುತ್ತೇನೆ. இதோ நான் மெய்யாகவே சீக்கிரமாய் ಇದೋ வருகிறேன். ನಾನು ನಿಜವಾಗಿ ಬರುತ್ತೇನೆ. அப்பா, இந்த நாட்களில ಅಪ್ಪ ಈ ದಿನದಲ್ಲಿ உம்முடைய வருகை சுமயமாய் இருக்கிறபடியினால் ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಬರುವವರಿಗೆ ಅತಿ நான் ஒரு ಸಮೀಪವಾಗಿರುವುದು. பிரியமான வாழ்க்கை வாழ, ಅಪ್ಪ ಪ್ರಿಯವಾದ ಜೀವನ என்னை ಬದುಕಲು சுத்திகரித்து வாழ, ನನ್ನ ಶುದ್ಧೀಕರಿಸಿ ನಾನು ஆண்டவரே, ಜೀವಿಸಲು. நீங்க எந்த இருதயத்தில் வரும் பொழுது, ಅಪ್ಪ ನೀನು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರುವಾಗ, நீங்க எங்க வீட்டுக்கு வரும் பொழுது, ನನ್ನ ಮನೆಗೆ ಬರುವಾಗ, என்னுடைய வீடும் என்னுடைய இருதயமும் ಅಪ್ಪ ನನ್ನ ಮನೆ ನನ್ನ ಹೃದಯವು என்னுடைய மாம்சமும் ನನ್ನ ಮಾಂಸವು ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ಆವಿ ಆತ್ಮ ಶರೀರವು பிழையற்றதாய் கரையற்றதாய் இருக்கட்டும் ಅಪ್ಪ சுவாமி. ಅದು ಕೊಲೆ ಇಲ್ಲದಂತೆ ಇರುತ್ತದೆ. என்னை அப்படியாய் மாற்றுங்கப்பா. ಅಪ್ಪ ಅದಾಗಿ ನನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ. அப்பா, என்னை மாற்றுங்க ಅಪ್ಪ சுவாமி. ಆ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ஆண்டவரிடத்தில் ಮಾರ್ಪಡಿಸಿ. கேட்போமா? ದೇವರ ಬಳಿ ಕೇಳೋಣ. எல்லாம் ஜெபம் செய்வோம். ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. எல்லாரும் கேட்போம். ಎಲ್ಲರೂ ಕೇಳೋಣ. தருணத்தை விட்டுவிட வேண்டாம். ಅಪ್ಪ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. தேவன் சீக்கிரமாக வருகிறார். ದೇವರು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾ நம்ம ಇದ್ದಾರೆ. யாரையும் அவர் இழந்து போக விரும்பவில்லை. ಯಾರನ್ನು ಆತನ ಕಳೆದುಕೊಳ್ಳಲು யாரையும் கைவிட அவர் விரும்பவில்லை. ಯಾರನ್ನು ಕೈ ಬಿಡಲು ಆತನಿಗೆ ஒருவரும் விடப்பட்டு போக கூடாது. ಒಬ್ಬರು ಬಿಟ್ಟು ಹೋಗಬಾರದು. எல்லோரும் அவரிடத்தில் வர வேண்டும். ಎಲ್ಲರೂ ಆತನ ಬಳಿ ಬರಬೇಕು. அவர் அவரிடத்தில் பிரியமாய் இருக்க விரும்புகிறார். ಅವರು ಆತನ ಬಳಿ ಪ್ರಿಯವಾಗಿರಲು அப்பா, உம்முடைய ಬಯಸುತ್ತಾರೆ. கருத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ அப்பா, ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கருத்தில் ஒப்புக் ಅಪ್ಪ கொடுக்கிறேன். ನನ್ನ ಜೀವನವನ್ನು ನಿನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ ஆவியானவரே, ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. நீங்க கிரியை செய்யுங்கப்பா. ಅಪ್ಪ ನೀನು ನಮಗೆ ಸಹಾಯ ನೀಡಿ. அப்பா, காதுள்ளவன் கேட்க கடவன். ಅಪ್ಪ ದಾಹವುಳ್ಳವನು அப்பா, ಕೇಳಪಡುತ್ತಾನೆ. எங்களுடைய இருதயத்தில் பேசுங்கப்பா. ಅಪ್ಪನ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀವು ಮಾತಾಡಿ. என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ அப்பா, ಕೊಂಡು ಬನ್ನಿ. காணப்படும் எல்லா குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க ಅಪ್ಪ மாட்டோம். ಎಲ್ಲ ಕೊರತೆಗಳನ್ನು ನೀವು ಪೂರೈಸಿರಿ. அப்பா, பரிசுத்தமில்லாத வாழ்க்கையெல்லாம் மாற்றுவீராக. ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲದ ಜೀವನ ಎಲ್ಲ என்னுடைய ಮಾರ್ಪಡಲಿ. தூக்கத்தின் ஆவியெல்லாம் எடுத்து ಅಪ್ಪ போடுங்கப்பா. ನಿದ್ದೆ ಮಾಡುವ ಆತ್ಮ ಎಲ್ಲ உடைய வேத ತೆಗೆದುಹಾಕಿ. வசனத்தில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்கப்பா. ಅಪ್ಪ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಗಮನವಾಗಿರಲು ನನಗೆ இரவும் ಸಹಾಯ பகலும் ನೀಡಿ. தேவனுடைய வசனத்தில் கவனமாய் பிரியமாய் இருந்து அதை வாசிக்க தியானிக்க உதவி செய்யுங்கப்பா. ಹಗಲು ರಾತ್ರಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾಗಿ ಅದು ಪ್ರೀತಿಯಾಗಿ ಅದನ್ನು உம்மோடு ಓದಿಸಲು கூட ಕೃಪೆ உறவாட உதவி செய்யுங்கப்பா. ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಲು ನನಗೆ ಕೃಪೆ ನೀಡಿ. அப்பா, எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருக்க உதவி செய்யுங்க. ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ಇರಲು ನನಗೆ ಸಹಾಯ ನೀಡಿ. அப்பா, உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா. அப்பா, ನಿಮಗೆ ವಿಧೇಯತೆ ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் கேட்க, ಎಲ್ಲರೂ எல்லாரும் ಕೇಳೋಣ. ஒரு விசை மாத்திரம். ಒಂದು ಸರಿ ஆவியானவர் நம்மை தொடும்படியாக ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು. நம்முடைய பலவீனத்தை அவரிடத்தில் அறிக்கை செய்யும். ನಮ್ಮ ಬೆಳೆಯುಳಿಕೆಯನ್ನು ಆತನ ಬಳಿ ಹೇಳೋಣ. அவரை துக்கப்படுத்தின காரியத்தை அறிக்கை செய்யும். ಆತನ ದುಃಖಪಡಿಸುವ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳೋಣ. ஒரு சிலராய் இருந்தாலும் ಸ್ವಲ್ಪ ಜನರಾಗಿದ್ದರು தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ದೇವರು ಪರಿಶುದ್ಧವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. ஒரு வருகை சுமைமாய் இருக்கிறது. ಆತನ ಬರುವರಿಗೆ ಅತಿ ಸಮೀಪವಾಗಿದೆ. மௌனமாக ಮೌನವಾಗಿ ஒரு நிமிடம் ಒಂದು ನಿಮಿಷ ஆவியானோட துணை கேட்போம். ಆತ್ಮ ಒಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೊಂದಿಗೆ ನಾವು ಕೇಳೋಣ. ಅಪ್ಪ, என்னுடைய பலத்தினால் முடியாது சுவாமி. ಅಪ್ಪ ನನ್ನ ಬೆಲನಿಂದ ಆಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. முயற்சி செய்யறேன்ப்பா. ಅಪ್ಪ ನಿಮ್ಮಿಂದ ಆಗಲು ಸಾಧ್ಯ. யாரையும் பிரியப்படுத்த முடியலப்பா. ಅಪ್ಪ ಯಾರನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எல்லாருக்கும் நான் விரோதமா இருக்கிறேன்ப்பா. ಯಾರಿಗೂ ನಾನು ಎಲ್ಲರೂ ವಿರೋಧವಾಗಿದ್ದೇನೆ. எல்லாருக்கும் வெறுப்பாய் மாறி விடுகிறோம். ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ಕಹಿ ಆಗಿ ನಾನು ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அப்பா, யாரை நான் பிரியப்படுத்தணும் இல்லையோ, ಅಪ್ಪ ಯಾರನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸಿದಿನ ಇಲ್ವೋ, மனுஷனை பிரியப்படுத்த இங்க வரலப்பா. ಅಪ್ಪ ಮನುಷ್ಯನ ಪ್ರಿಯಪಡಿಸಲು ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದಿಲ್ಲ. அப்பா, உண்மை பிரியப்படுத்த நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸಲು ನಾನು ಇಲ್ಲಿ கொஞ்ச ಬಂದಿದ್ದೇನೆ. நாள் இந்த உலகத்துல வாழ்றோம் சுவாமி. ಸ್ವಲ್ಪ ದಿನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತೇವೆ. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ನಮಗೆ ಸಹಾಯ ನೀಡಿ. நீ விரும்புகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்கப்பா. ಅಪ್ಪ ನೀವು ಮೆಚ್ಚಿಸುವ ಒಂದು ಜೀವನ ನನಗೆ ಕೊಡಿ. அப்பா, எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡಿ. உதவி செய்யுங்கப்பா. ನಿಮಗೆ ಸಹಾಯ ನೀಡಿ.